ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் முத்து என்ற விவசாயி தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். முத்து தினமும் தனது ஆடுகளை அருகிலுள்ள காட்டிற்கு மேய்ப்பது வழக்கம். காலை நேரம் அவர் ஆடுகளை கூட்டி காட்டுக்கு அனுப்பி மாலை வீடு திரும்புவார். அந்த கிராமத்தின் அமைதி, பசுமை, இயற்கை ஒவ்வொருவரையும் கவர்ந்துவிடும். ஒருநாள் முத்து தன் வேலையின் காரணமாக பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டிய சூழல் உருவானது. அந்த வேலையை யாரும் செய்ய முடியாததால் அவர் தனது மகன் ராமுவை தேர்ந்தெடுத்தார். ஆனால் முத்துவிற்கு ஒரு கவலை இருந்தது. ராமு ஒரு விளையாட்டு பையன். வேலைக்காக அவன் சரியாக கவனம் செலுத்த மாட்டான். முத்து பக்கத்து ஊருக்கு சென்றதும் ராமு தனது புதிய பொறுப்பை ஏற்று ஆடுகளை காட்டுக்கு கூட்டி போக ஆரம்பித்தான். ஆடுகள் காட்டில் புட்களை மேய்ச்சல் தொடங்கின. ஆனால் ராமு வேலைக்கு பழக்கம் இல்லாததால் நேரத்தை பொழுதுபோக்கமாக கழித்தான். தூரத்தில் வயலில் வேலை செய்பவர்கள் இருந்தனர். ராமு சிரிப்புடன் புலி வருது, புலி வருது என்று கூச்சலிட்டான். அவரது அலறலை கேட்ட அனைத்து வயல் தொழிலாளர்களும் விரைந்து வந்தனர். ஆனால் ராமு சிரித்துக்கொண்டு, இல்லை, நான் பொய் சொன்னேன் என்று கூறினான். பயிர் தொழிலாளர்கள் கோபமடைந்து ராமுவை திட்டிவிட்டு சென்றனர். ராமு அவர்களை ஏமாற்றியதில் மகிழ்ச்சியடைந்தான். அவன் ஆடுகளை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு சென்றான். இது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு போல இருந்தது. மூன்றாவது நாள் ராமு ஆடுகளை காட்டுக்குள் கூட்டி வந்தான். சற்று நேரம் கழித்து தொலைவில் உண்மையில் ஒரு புலி வந்ததை அவன் கண்டான். ஆடுகளை பாதுகாக்க ராமு உடனே பாறையின் பின்னால் ஒளிந்தான். மிகவும் உணர்ச்சி மிகுந்த குரலால் புலி வருது, புலி வருது என்று அழைத்தான். ஆனால் அந்த அலறலை கேட்ட அனைவரும் நினைத்தனர், இன்னும் ராமு பொய் சொல்லுகிறான், யாரும் உதவிக்கு வரவில்லை. அவர்கள் தங்கள் வேலைகளை தொடர்ந்து செய்தனர். ராமுவிற்கு உண்மை சொல்லும் போது யாரும் நம்பவில்லை என்பதற்காக அவன் மனம் துயர்ந்தது. புலி உடனே ஒரு ஆட்டினை பிடித்து சென்றது. ராமு மீதி ஆடுகளை சேமித்து கவனமாக வீட்டுக்கு கூட்டினான். அந்த நாளில் அவன் உண்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தான். தவறுகள், பொய் சொல்லும் பழக்கம் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சினைகளை உருவாக்கும் என்பதை அவன் உணர்ந்தான். ஒருவன் வார்த்தையில் உண்மை இல்லாவிட்டால் அவன் எப்போது உண்மை சொன்னாலும் யாரும் அதை நம்ப மாட்டார்கள். உண்மை மற்றும் நேர்மை, அவையெல்லாம் நம்முடைய நம்பிக்கையை உருவாக்கும். இதுவே ராமுவின் கற்ற பாடம். பொய் சொல்வதை விட்டு உண்மையை மட்டுமே பேச வேண்டும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.